அன்பான சகோதர சகோதரிகளே, இனிய காலை வணக்கம். இன்றைய காலை தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வசனம்: இன்றைக்கு உமது அடியானுக்குக் காரியத்தை கைகூடி வரப் பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கப் பண்ணியருளும். நெகேமியா 1:11. இந்த வசனம் ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. இது ஒரு பொறுப்புள்ள மனிதனின் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜெபம். நெகேமியா ஒரு அரசனின் அரண்மனையில் வேலை செய்தவர். ஆனால் அவரது இதயம் எருசலேமுக்காக வலித்தது. நகரத்தின் சுவர்கள் இடிந்திருந்தன. ஜனங்கள் அவமானத்தில் வாழ்ந்தனர். அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அதற்கு முன் அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் ஜெபித்தார். அவர் சொன்னார், இன்றைக்கு. அவர் நாளையைக் காத்திருக்கவில்லை. ஒரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், இன்றைக்கு என் காரியம் கைகூடட்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் இருக்கின்றன. வேலைக்கான விண்ணப்பம், ஒரு முக்கியமான சந்திப்பு, குடும்பத்தில் ஒரு தீர்மானம், ஒரு புதிய தொடக்கம். நாம் பல திட்டங்கள் போடுகிறோம். ஆனால் நெகேமியாவைப் போல நாம் முதலில் ஜெபிக்கிறோமா? உமது அடியானுக்குக் காரியத்தை கைகூடி வரப் பண்ணி. இது தாழ்மையின் வார்த்தை. நான் உமது அடியான் என்று அவர் ஒப்புக்கொள்கிறார். அவர் சொல்வது, காரியம் நான் செய்யலாம், ஆனால் கைகூடச் செய்வது நீங்களே. அன்பானவர்களே, நம்முடைய திறமை முக்கியம், நம்முடைய உழைப்பு அவசியம். ஆனால் வெற்றி தேவனின் கிருபையால்தான் வருகிறது. மேலும் அவர் சொல்கிறார், இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கப் பண்ணியருளும். அவர் ராஜாவை சந்திக்கப் போகிறார். ராஜாவின் மனதை மாற்றுவது யார்? தேவனே. நீதிமொழிகள் சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீரையாடைகளைப் பேயால் இருக்கிறது. இன்று நீங்கள் யாரை சந்திக்கப் போகிறீர்கள்? மேலாளர், அதிகாரி, ஆசிரியர், குடும்பத்தில் கடினமான ஒருவரா? நினைவில் கொள்ளுங்கள், அவர்களின் இருதயம் தேவனின் கையில் உள்ளது. இந்த காலை உங்கள் நாளை ஆரம்பிப்பதற்கு முன் நெகேமியாவைப் போல ஒரு ஜெபம் செய்யுங்கள். காரியம் நான் செய்வேன், கைகூடச் செய்வது நீர். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான பரலோகத் தந்தையே, இன்றைய நாளை உமக்கே ஒப்படைக்கிறேன். நான் செய்யப்போகும் ஒவ்வொரு காரியத்திலும் உமது கிருபை சேர்ந்திருக்கட்டும். என் முயற்சிகள் வெற்றி பெற உமது ஆசீர்வாதம் தேவை. நான் சந்திக்கும் மனிதர்களின் முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கச் செய். என் நாளை நீர் நடத்தும் தேவனாக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இப்படி பல காலை தியானங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள்.